நமசூர்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்ர சனிபேச ராகவே கேதுவே நமக. கடவுளருள் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 1/1/2024 திங்கட்கிழமை அன்னைக்கு புத்தாண்டு பிறக்க போகுது. இந்த புத்தாண்டில் நமக்கு பொதுவாக எப்படி இந்த புத்தாண்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றத்தை, உலக அளவில் பொருளாதார மாற்றங்கள் வரக்கூடிய காலகட்டம். மே மாதத்திற்கு பிறகு ஒரு முக்கியமான பொருளாதார ஏற்றத்தை மாற்றத்தை இந்த உலகமே சந்திக்க போகுதுன்னு சொன்னால் கண்டிப்பாக அதில் மாற்றுக்கருத்து இருக்காது. அதே மாதிரி மருத்துவத்துறையில் மிகப்பெரிய ஒரு புரட்சி நடக்க இருக்கிறது. குறிப்பாக இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, இந்த மாடர்ன் டெக்னாலஜிஸ். ஏன்னா மீனத்தில் ராகு இருக்கார். அப்போது மாடர்ன் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு மைல்கல்லாக இந்த காலகட்டத்தில், இந்த ஒரு வருட காலகட்டம் ஏதாவது ஒரு முக்கியமான நிகழ்வு, முன்னேற்றம் மருத்துவ ரீதியாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட், கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கான ஒரு தீர்வு, ஒரு மருத்துவம் அப்படிங்கிறது இந்த வருடம் கண்டுபிடிப்பாங்க. ஆராய்ச்சிகள், நிறைய ஆராய்ச்சிகள், எஸ்பெஷலி இந்த வைரஸ் சம்மந்தப்பட்ட ஆராய்ச்சிகள்லாம் புதுசாக வரக்கூடிய நோய்கள் எந்த மாதிரியான தாக்கத்தை கொடுக்கும், அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வருடம் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிப்பாங்க. அதேபோல் ஆன்மீகவாதிகளுக்கு சற்றே கடுமையான காலகட்டம். மே மாதம் வரைக்கும் கொஞ்சம் அவர்களுக்கான அவமான குறைவுகள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். பெண்கள் தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாக இந்த புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் லாபங்கள், பெருவாரியான லாபங்கள் கிடைத்தாலும் இந்த அதிகப்படியான விரயங்களும் இருக்கிறதுக்கான, ஏன்னா மீன ராசியில் ராகு சஞ்சரிக்கிறார் இந்த வருடம் முழுதும். அப்போ விரயங்கள், தேவையில்லாத மனக்குழப்பங்கள், சஞ்சலங்கள், விரயங்கள், நீர்நிலைகள்லாம் மிகுதியாக நிரம்பி வடிகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில், இந்த ஒரு வருடம் நல்ல மழைகள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா சனி பகவான் கும்பத்தில் இருக்கார். இப்போது கும்பத்திலேருந்து மீனத்துக்கு வரப்போகிறார். அங்கே ஏற்கனவே மீனத்தில் ராகு சஞ்சரிக்கிறார். இப்போ சனி ராகு சேர்க்கை, நீர் கிரகங்கள், அதுவும் மோட்ச ராசி மீனம் அப்படிங்கும்போது நல்லா மழை பெஞ்சு நீர்நிலைகள்லாம் நிரம்பி நல்ல ஒரு விவசாயம் செய்யும் பெருமக்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய காலகட்டம். தை மாதத்துக்கு அப்புறம் அருமையாக இருக்கும். விவசாயிகள்லாம் மகிழ்ச்சி வெள்ளத்தில் திளைப்பர், அது மாதிரியான ஒரு நிலை. அதேபோல் இந்த மருத்துவத்துறையில் முக்கியமான நிகழ்வு, செலிப்ரிட்டிஸ் ஏதாவது இறக்கிறதுக்கான வாய்ப்பு, மரணங்கள் சம்பவிக்கிறதுக்கு, அதாவது ஒரு சினிமா துறையோ இல்லை பாடகத்துறையோ இல்லை வேறு ஏதாவது உயர் பதவியில் உயர் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய பிரபலங்கள் அவருடைய இறப்பு, மரணம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த 2024 வருடம் மே மாதத்திற்கு பிறகு நிகழ்த்துக்கான வாய்ப்பு இருக்குது. பொதுவாக இந்த 2024 வருடம் எல்லாருக்குமே ஜென்ரலாக ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை தரும். இந்த வருடம் வெள்ளங்கள், அதாவது எப்போ மழை பெய்யணுமோ அப்போ மழை பெய்யாமல் சித்திரை மாதத்துலலாம் மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. இப்போது ஒவ்வொரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை புத்தாண்டு எந்தெந்த மாதிரியான பலன்களை நாம் பெறப்போகிறோம், 2024 வருடம் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். மிதுன ராசிக்காரர்கள் எப்போதுமே சுறுசுறுப்பாக இருப்பாங்க. அதேபோல் கம்யூனிகேஷனில் சிறந்து விளங்குவாங்க. எக்ஸலண்ட்டாக கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஒரு தகவல் பரிமாற்றம் அப்படிங்கிறது சிறப்பான ஒரு அமைப்பு. மிதுன ராசிக்காரர்கள் இரு தரப்புக்கு நடுவில் ஒரு மத்தியஸ்தம் பண்ணணும் அப்படின்னா மிதுன ராசிக்காரர்கள் தான் கூப்பிடணும். ஏன்னா எக்ஸலண்ட்டாக மத்தியஸ்தம் பண்ணி ஒரு சொல்யூஷனை நோக்கி தீர்வானது அமிக்கபுளாக இருக்கும். கரெக்டாக ஒரு ஜட்ஜ்மெண்ட் தீர்வு கொடுத்து இரு தரப்புக்கும் ஏதுவாக சுமூகமாக பேசி தீர்க்கிறதுலாம் இவங்களுக்கு வரும். கையெழுத்து நல்லாயிருக்கும். கையெழுத்து சூப்பராக இருக்கும். அதே போல் கையெழுத்து நல்லா இருந்தால் தலையெழுத்து நல்லா இருக்கும்னு சொல்லுவோம். கையெழுத்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த புரோக்கிங்கு, ஏஜென்ட்டு, மீடியேஷன் இதெல்லாம் அதில் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் அருமையான டைம். 2024 வருடம் நல்ல ஒரு மாற்றத்தை தரும்.
ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்போதுமே 2 ஆப்பர்ச்சுனிட்டிஸாக கிடைக்கும். வாய்ப்புகள் 2 விதமான வாய்ப்புகள் மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். இதில் போகிறதா அதில் போகிறதா, இதை சூஸ் பண்ணுறதா அதை சூஸ் பண்ணுறதா, இப்படி ஒரு டைலமா கன்ஃபியூஷன் வரத்துக்கான இயல்பாகவே மிதுன ராசிக்கு இதெல்லாம் உண்டு. சஞ்சல மனம் அப்பப்போ வரும். புத்தி கூர்மை உள்ள, ஏன்னா புதன் தான் வந்து ராசி அதிபதி. புத்தி கூர்மை அப்படிங்கிறது மிதுன ராசிக்கு இயல்பாகவே உண்டு. ஃப்ளெக்சிபிளாக இருப்பாங்க, ரொம்ப முரட்டுத்தனமாகவோ. ஏன்னா சாமர்த்தியமாக பேசி ஒரு காரியத்தை முடிக்க வேணும்னா அது கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்கணும். எப்போதுமே வந்து நம்ம ரொம்ப கிரிப்பாக இருக்கவே முடியாது. ஸோ அப்படிப்பட்ட மிதுன ராசிக்காரர்கள் 2024ஆம் வருடம் உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானம் சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 5ஆம் இடம் அப்படின்னா பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம். உங்களுக்கு புத்திர பாக்கியங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், புத்திர சந்தானம். ரொம்ப நாளாக பிளான் பண்ணி புத்திர சந்தானத்துக்காக இயங்கிட்டு இருந்தவங்க, முறையான ட்ரீட்மெண்ட்டு, சரியான ஒரு பிரார்த்தனை. ட்ரீட்மெண்ட் அப்படிங்கும்பொழுது கணவன் மனைவி மருத்துவ ட்ரீட்மெண்ட்டு, சரியான டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது, அதே போல் பிரார்த்தனைகள் சரியான முறை வைக்கும் பொழுது புத்திர சந்தானம் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு 2024 கண்டிப்பாக கிடைக்கும். பெண் குழந்தைக்கான பிராப்தம் இருக்குது. குலதெய்வத்தை வழிபடணும். குலதெய்வம் வழிபடுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பாவது குலதெய்வம் போகணும். இந்த 2024ஆம் வருடத்தை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு குலதெய்வ வழிபாடை மேற்கொண்டு புத்திர சந்தானத்திற்கான ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடும். திருமணம் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் கைகூடாமல் நின்று போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாக 2024 திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. திருமணம் ஆனவர்களுக்கு சில மனக்கசப்புகள், மனக்குழப்பங்கள், வாக்குவாதங்கள், சஞ்சலங்கள்லாம் இருக்கலாம். அதெல்லாம் நாளடைவில் சரியாகும். ஏன் சரியாகும்னு சொன்னோன்னா, குருவுடைய பார்வை உங்களுடைய 7ஆம் இடத்துக்கு இருக்குது. திருமணஸ்தானம், களத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய 7ஆம் இடத்திற்கு குருவுடைய பார்வை இருக்குது. சூரியன் செவ்வாய் சேர்க்கை வந்து அந்தளவுக்கு சிறப்பில்லை. இருந்தாலும் குருவுடைய பார்வை இருக்கிறதுனால நீங்கள் உட்காந்து பேசுனீங்கன்னா சொல்யூஷன் அப்படிங்கிறதே கண்டிப்பாக உண்டு. பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது தான் இரு தரப்புக்கு நடுவிலே பேச்சுவார்த்தை தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. திருமண உறவுக்கு நடுவில் அதற்கான முயற்சிகள் எடுக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக திருமண உறவுகள் மேம்படும். அதேபோல் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். லாபத்தில் சிறு சிறு தடைகள், தாமதங்கள் வரலாம், ஏற்ற இறக்கங்கள் வரலாம். அதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்னா பொறுமையாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும். பொறுமை, நிதானம். சனி பகவானுக்கு பிடிச்ச விஷயமே வந்து பொறுமை, நிதானம். பொறுமையாக நிதானமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் கண்டிப்பாக லாபங்கள் மேலோங்கும். 2வது பாதி பிற்பகுதியில் மே மாதத்துக்கு அப்புறமா கண்டிப்பாக வீடு வாங்கிறதுக்கான யோகம் இருக்குது. அதே மாதிரி தாயாருடைய உடல்நிலையில் முன்னேற்றம் அப்படிங்கிறதும் உண்டு. ரொம்ப நாளாக படுக்கையாக இருந்தவங்களுக்கு மே மாதத்துக்கு அப்புறமா ஒரு தீர்வு கிடைக்கும். அதற்கான முயற்சிகள் நீங்கள் எடுப்பீங்க. நோயின் தீவிரத்தை சொல்லக்கூடிய இடம் 8ஆம் இடம். அந்த 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்க போகிறார் மே மாதத்துக்கு அப்புறமா. இப்போ உங்களுக்கு வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸெல்லாம் இருந்ததுன்னா, ரொம்ப நாளாக சுமூகமாக போகாமல் ஒரு டக் ஆஃப் வாரில் இருந்ததுன்னா, அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரத்துக்கான காலகட்டம் மே மாதத்துக்கு பிறகு. திடீர் அதிர்ஷ்டம் காத்துட்ருக்கு, அன்எக்ஸ்பெக்டட் லக்கு, விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறதெல்லாம் மே மாதத்துக்கு பிறகு மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. 6ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அப்போது தொழில், ஒரு இடத்துல போய் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, அடிமை ஜீவனம்னு சொல்லக்கூடிய எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு முக்கியமான பதவி, முக்கியமான பொறுப்புகள் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் காலம் தாழ்த்தாமல் ஒரு காரியத்தை செய்யும் பட்சத்தில் உங்களுக்கு சேர வேண்டியது கண்டிப்பாக வந்து சேரும். 6ஆம் இடத்தை சனி பகவானும் பார்க்கறதுனால உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை சனி பகவானும் பார்க்கிறார். தன்னுடைய 10ஆம் பார்வை. 10ஆம் பார்வைங்கிறது வலிமையான பார்வை, அதிவலிமையான பார்வை. எப்போதுமே குரு, சனி, செவ்வாய் இந்த 3 கிரகத்துக்கும் 3 பார்வை. குருக்கு 5, 7, 9, சனிக்கு 3, 7, 10, செவ்வாய்க்கு 4, 7, 8. இதில் ஒரு பார்வை விட அடுத்த பார்வை வந்து வலிமையான பார்வை. இப்போ குருவை பொறுத்த வரைக்கும் 5 விட 7 வலிமை, 7 விட அதிவலிமை 9. அதே மாதிரி சனிக்கு 3 விட 7 வலிமை, 7 விட 10 அதிவலிமை. அந்த அதிவலிமையான 10ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில். 6ஆம் இடம்னா ருணரோக சத்ரு, நோய்க்கடன் எதிரி சார்ந்த விஷயத்தில் நீங்கள் எப்போதுமே கவனமாக இருக்கணும். 2024ஆம் வருடத்தில் சின்ன உடல் உபாதைகள் வரும் பட்சத்தில் உடனடியாக அதற்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அதே மாதிரி கடன் தொல்லைகள்,
கடன் நிவர்த்தி ஆகிறதுல மந்தத்தன்மை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு அஷ்டமாதிபதியே சனி பகவான் தான். அஷ்டமாதிபதியே சனி பகவான் வந்து உங்களுடைய 6ஆம் இடத்தை, அப்போ 8ஐயும் 6ஐயும் தொடர்பு கொள்கிறார். அப்போ உழைப்பில் ஒரு பற்றற்ற மனநிலை வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்னடா வாழ்க்கை இது, எவ்வளோ வேலை பார்த்தாலும் நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்க மாட்டேங்குது, போனஸில் பெண்டிங்கு, மேனேஜர் வந்து ஒத்து போக மாட்டேங்கிறாரு, அதாவது தொழிலில் ஒரு விரக்தி கொடுக்கக்கூடிய மனநிலை, அதெல்லாம் வந்து மே மாதத்துக்கு அப்புறமா சரியாகும். நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, சனிக்கிழமை அன்னைக்கு சனி பகவானை தீவிரமாக பிரார்த்தனை பண்ணணும். 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் சனி பகவான் தொடர்பு கொள்வதனால நோய் கடன் எதிரில் மந்தத்தன்மை, இந்த கடன் குறைப்பதற்கான வழிமுறை என்னன்னு கேட்டிங்கன்னா, சனிக்கிழமை செவ்வாய் ஹோரை, செவ்வாய்க்கிழமை சனி ஹோரை, சனிக்கிழமை செவ்வாய் ஹோரை, செவ்வாய்க்கிழமை சனி ஹோரை, இதை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கின கடனில் ஒரு சிறு தொகை திரும்ப கொடுக்கறதுக்கான முயற்சியில் ஈடுபடணும். ஒரு 1 லட்ச ரூபா வாங்கியிருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 1000 ரூபாவது அந்த டயத்தில் நீங்கள் திரும்ப கொடுத்தீங்கன்னா உங்களுடைய கடன்கள் பெருமளவு குறையும். இதை வந்து தொடர்ச்சியாக செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் 9 வாரம் செஞ்சுக்கிட்டே வாங்க. உங்களுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வருமானம் மேம்படும்னு அர்த்தம். வருமானம் வர்றதுனால தான் நீங்கள் கடன் அடைப்பீங்க. ஸோ வருமானம் மேம்படுறதுக்கான வாய்ப்பு வழி இதை இந்த ஒரு ரகசியம். செவ்வாய்க்கிழமை சனி ஹோரை, சனிக்கிழமை செவ்வாய் ஹோரை. அதே மாதிரி குளிகை நேரம், குளிகை நேரத்தை டெய்லி காலண்டரில் போட்டிருப்பாங்க குளிகை நேரம்னு. அந்த குளிகை நேரத்தில் உங்களுடைய கடன் கொடுக்குறதோ, கடனை வந்து திரும்ப கொடுக்குறது, கடன் கொடுக்கறது இல்லை, கடன் கொடுத்தீங்கன்னா திரும்ப கடன் கொடுத்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் வாங்கின கடனை திரும்ப கொடுக்குறத அந்த டயத்தை யூஸ் பண்ணிக்கணும், குளிகை நேரத்தை யூஸ் பண்ணிக்கணும். சனிக்கிழமை செவ்வாய் ஹோரை, செவ்வாய்க்கிழமை சனி ஹோரை. மிதுன ராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடமும் 6ஆம் இடமும் இந்த காலகட்டத்தில் தொடர்பு வர்றதுனால நோயின் தீவிரத்தை சொல்லக்கூடிய காலகட்டம். நோய்கள் வரக்கூடிய பட்சத்தில் அதை நீங்கள் கரெக்டாக முயற்சி எடுத்து ட்ரீட்மெண்ட் பண்ணி இது பண்ணிக்கணும். அதே மாதிரி கடனை வந்து இந்த மாதிரி வழிமுறைகள்லாம் ஏற்படுத்திட்டு கடன் குறைப்பதற்கான வாய்ப்புகளை அள்ளித்தருகிறார் உங்களுடைய ராசிநாதன் புதன். அதேபோல் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் இருக்கார், உங்களுடைய ராசியை பார்க்குறாரு. நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய பிடிவாதத்தை குறைத்து கொள்ள வேண்டும். பிடிவாதம், வீண் கோபம், வரட்டு கௌரவம், அப்படி ஒரு டிப்டாப்பாக க்ரிப்பாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்டாக ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். நீங்கள் இயற்கையாகவே அப்படி தான் இருப்பீங்க. இந்த ஒரு பிப்ரவரி மாதம் வரைக்கும் உங்களுடைய மன தைரியத்தை சீர்குலைக்கும் வகையில் ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்கலாம். திடமாக இருக்கணும், அதே சமயத்தில் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். உங்களுக்கு ரொம்ப க்ரிப்பாக இருக்கக்கூடாது. ரொம்ப கௌரவமாக ஒரு இடத்துக்கு போய் காரியத்தை சாதிக்கலான்னா கண்டிப்பாக அதை நீங்கள், ஏன்னா அட்டமாதிபதி சனி பகவான் அட்டமாதிபதியாக இருந்து உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்கிறார். அட்டமாதிபதியும் அவர் தான், பாக்யாதிபதியும் சனி பகவான் தான். உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால குறிப்பாக சொல்லணும்னா உங்களுடைய எதிரி சார்ந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்பவே கொஞ்சம் சப்மிசிவாக போனால் தான், கொஞ்சம் அமிக்கபிளாக ஒரு சொல்யூஷனை கொண்டு வரணுங்கிற மனப்போக்கில் ஹேண்டில் பண்ணால் தான் நல்லது. மிதுன ராசிக்காரர்கள் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பார்த்தீங்கன்னா ராமஜெயம், ஸ்ரீராமஜெயம் உங்கள் கைப்பட எழுதணும். ஸ்ரீராமஜெயம் புதன் ஹோரை, புதன்கிழமை புதஹோரை அன்னைக்கு புதன்கிழமை அன்னைக்கு புதஹோரையில் ஸ்ரீராமஜெயம் எழுதிட்டு ராமரை ராமரையும் ஆஞ்சநேயரையும் தொடர்ந்து வழிபடுற பட்சத்தில் 2024ஆம் வருடம் உங்களுக்கு வீடு மனை வாங்குகிற யோகங்கள், உங்களுடைய நோய் தீர்வதற்கான யோகங்கள், அதேபோல் வம்பு வழக்கு இதெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரத்துக்கான காலகட்டம். இந்த காலகட்டம் ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கண்டிப்பாக 2024ஆம் வருடம் மிதுன ராசிக்காரர்களுக்கு 2024 வருடம் நல்லா இருக்கும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.